வணக்கம். இன்றைய செய்திகள். மாற்றத்தை விரும்பிய தமிழக மக்கள் அதிமுக திமுகவிற்கு மாற்று என நினைத்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு பேராபத்தை ஆட்சியில் அமர்த்தி உள்ளனர் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், தேர்தலில் அமமுக சார்பில் வென்ற எம்எல்ஏவை காரில் வைத்து கையெழுத்து வாங்கி அவர் தாவேகாவை ஆதரிப்பதாக கூறி ஆளுநரிடம் கொடுத்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேரிடம் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுப்பது போல ஆசை வார்த்தை கூறி ஆதரவை பெற்றுக்கொண்டு தற்போது அவர்களை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டார் முதலமைச்சர் விஜய். மாற்றத்தை விரும்பிய தமிழக மக்கள் அதிமுக திமுகவிற்கு மாற்று என்று நினைத்து தாவேகா என்ற ஒரு பேராபத்தை ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர். தாவேகா அரசு அறிவித்துள்ள இலவச மின்சாரம், விவசாய கடன் ரத்து திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளன. இது ஏமாற்று வேலை, போதைப் பொருள் கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உட்பட கடந்த ஆட்சியில் நடந்தவை அதைவிட இந்த ஆட்சியில் அதிகரித்துள்ளன. இவற்றை தடுக்கும் வழியை தாவேகா அரசு பார்க்க வேண்டும். ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பித்தலாட்ட வேலைகளை செய்யக்கூடாது. தாவேகாவினர் தேர்தலுக்கு முன்பு ரீல்ஸ் போட்டார்கள். தற்போது ரியாலிட்டிக்கு வந்த பிறகும் ரீல்ஸ் எடுபடாது. முதலமைச்சர் விஜய் இன்னமும் தேர்தல் நேரத்தில் பேசியது போல டயலாக் பேச வேண்டாம் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சென்னையில் லோக் பவனை முற்றுகையிட முயன்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கைது செய்யப்பட்டார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையான லோக் பவனில் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி திருவள்ளுவர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போல சித்தரிக்கப்பட்ட படத்திற்கு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் மலர் தூவி மரியாதை செய்தார். இதையடுத்து திருவள்ளுவருக்கு மத சாயம் பூச ஆளுநர் முயற்சிக்கிறார் என திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் ஆளுநரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக சார்பில் நேற்று லோக் பவன் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. அதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மேலும் 29 ரூபாய் உயர்த்தியுள்ளன. மேற்காசிய போர் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் எரிபொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்ந்துள்ளது. இதுதான் காரணம் என்று எண்ணெய் நிறுவனங்கள் கூறுவதில் உண்மையில்லாமல் இல்லை. ஆனால் அனைத்து நெருக்கடிகளையும் கடந்து விலை உயர்விலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கும் உள்ளது. எனவே பன்னாட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்களும் அரசும் இன்னும் சில மாதங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த விலை உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நடிகை சுகன்யா தொடர்ந்த அவதூறு வழக்கில் சன் டிவி 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1996ஆம் ஆண்டு நக்கீரன் கோபால் சந்தன கடத்தல் வீரப்பன் சந்தித்து பேட்டி எடுத்தார். அந்த பேட்டி சன் டிவியில் ஒளிபரப்பானது. அதில் நடிகை சுகன்யா குறித்து அவதூறான கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி 1996ஆம் ஆண்டு நடிகை சுகன்யா சன் டிவி மற்றும் நக்கீரன் கோபால் மீது இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். 2015ஆம் ஆண்டு சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தின் விசாரணையின் போது சன் டிவி நெட்வொர்க் யாரையும் அவதூறு செய்யும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்று வாதிட்டது. வீரப்பனுடன் தான் நடத்திய நேர்காணலை ஒளிபரப்புவதற்காக பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் தான் தங்களை அணுகியதாக அந்த சேனல் கூறியது. அதற்கு நக்கீரன் கோபால் ஒளிபரப்பு ஒப்பந்தத்தின்படி நேர்காணலின் எந்த பகுதியையும் திருத்தி அமைக்கும் உரிமை சன் டிவிக்கு உண்டு. நான் அந்த தொலைக்காட்சிக்கு 9 மணி நேர வீடியோவை கொடுத்தேன். அதில் 4 மணி நேர வீடியோ மட்டும் ஒளிபரப்பப்பட்டது என விளக்கம் அளித்தார். விசாரணை முடிவில் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் நடிகைக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது. ஒளிபரப்புக்கு முன்பாக தவறான தகவல்களை திருத்தவோ நீக்கவோ முழு உரிமையும் சேனலுக்கு இருந்தும் அவர்கள் அதை செய்ய தவறியதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது. மேலும் நடிகை சுகன்யாவுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குமாறும் சன் டிவிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சன் டிவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தார். ஒளிபரப்புக்கு முன் அந்த அவதூறான பகுதியை எடிட் செய்து நீக்கும் அதிகாரம் சன் டிவிக்கு இருந்தும் அதை சரிபார்க்காமல் வெளியிட்டது தவறு என்று கூறிய நீதிபதி சுகன்யாவுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் அதிரடிப்படையை சிங்கப்பெண் அதிரடிப்படையை நாளை ஜூன் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் விஜய் துவக்கி வைக்கிறார்.
மகளிர் சிறுமியர் பாதுகாப்புக்காக காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற புதிய பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த படைக்கு ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து நவீன், திவ்ய தங்கம் ஆகிய 2 எஸ்ஐக்கள் உட்பட 18 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் அதிரடிப்படையை சென்னை ராஜரத்தின மைதானத்தில் நாளை மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக முருக பக்தர்களுக்கு எதிரான அடக்குமுறையை கடந்த திமுக அரசு கடைபிடித்தது. தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியிலும் அதே அணுகுமுறை தொடரும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். இதன் வாயிலாக மறைமுகமாக திராவிட மாடல் ஆட்சியை தாவேக நடத்துகிறது என அமைச்சர் நிர்மல்குமார் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த ஆண்டு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கையையும் சட்டப்பூர்வமான வழியில் பெற போராடி வருகிறோம் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.